வெல்கம் டு சங்கரி பிரியா vlogs. இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் பாயா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்ப்போம். மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. 3 பட்டை, 3 லவங்கம், ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்ச ஆட்டுக்கால் எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அடுப்பத்தை வச்சு நம்ம ஒரு அடி கனமாக இருக்க பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அது சூடாயிடுச்சு. நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெய் சூடாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆட் பண்ணலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பட்டை, லவங்கம், ஒரு ஏலக்காயெலாம் எடுத்து போட போகிறோம். இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். நம்ம இப்போ கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் வதக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், கலர் கொஞ்சம் மாறி இருக்குது. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அதையும் வதக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எல்லாமே வதங்கிடுச்சு. நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணலாம். இந்த காலெலாம் ஆட் பண்ணுறோம். நம்ம ஆட்டுக்காலை ஆட் பண்ணுறோம். வேக வச்சுருக்கோம். ஒரு 10 விசில் வச்சு வேக வச்சுருக்கோம். சோம்பு, மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி வேக வச்சுருக்கோம். இதை ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்குவோம். இப்போ நம்ம கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் தனி மிளகாத்தூளும் மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். நம்ம போட்ட மசாலா எல்லாமே ஒன்று சேர வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்க போகிறோம். இந்த பாயாக்கு தேவையான அளவு நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு ஒரு கொடி வதக்குள்ள நீங்கள் மேலே விசில் கூட போட்டுக்கலாம். ஒரு 2 விசில் வச்சுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் தேங்காய், முந்திரி, கசகசா போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது அந்த கிரேவியில் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தோடனே ஒரு 5 மினிட்ஸில் நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. சுவையான ஆட்டுக்கால் பாயா ரெடி. இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாத்து கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.